எல்லாருக்கும் வணக்கம். நான் சின்ன வயசில் குழந்தையாக இருக்கும்போது முதல்ல தேட்டருக்கு போய் என் அம்மா கூட பார்த்த படம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த முத்து திரைப்படம் தான் பார்த்தேன். அப்போ எனக்கு நினைவு தெரில, ஆனால் எல்லாரும் சொல்லி நான் கேள்விப்பட்டேன். ஆனால் இப்போது கூலி படம் தலைவர் வருது. ஆனால் என்னன்னா அதுக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. விச் மீன்ஸ் 18 வயசு கீழே இருக்கிறவங்க அந்த படத்தை பார்க்க முடியாது. அதாவது குழந்தைங்க பார்க்க முடியாது. ஓடிடியில் வந்தால் பார்த்தா தான் உண்டு. பட் இப்போதைக்கு தேட்டரில் அந்த படத்தை பார்க்க முடியாது. அது மேபி வயலன்ஸுக்காக இருக்கலாம், கிளாமரு இருக்க வாய்ப்பு இல்லை, வயலன்ஸுக்கு தான் இருந்திருக்கும். இப்போ என்னென்னா இது தலைவர் படத்தில் இது வரைக்கும் நடித்த படத்துலேயே முதல்ல ஏ சர்டிஃபிகேட் வாங்கியிருக்காரு. நான் இது வரைக்கும் தலைவர் படத்தில் ஏ சர்டிஃபிகேட் பார்த்ததே இல்லை. இதுதான் ஃபஸ்ட் டைம். இதை எப்படிங்க அந்த குழந்தைங்க மனசில் எப்படி வருத்தப்படாதா? ஏன்னா 18 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க தலைவர் தெரியும், எவ்வளோ படம் பார்த்துருப்பாங்க, தலைவரோட ஃபேன்ஸாக இருப்பாங்க, அவரோட ஸ்டைலை ஃபாலோ பண்ணுறவங்க இருப்பாங்க. அவங்களுக்குலாம் இது ஒரு மிகப்பெரிய சோகத்தை தானே ஏற்படுத்தும். நம்ம நினச்சின்னு இருக்கிறோம் குழந்தைங்களுக்கு எதுவும் தெரியாது, படம்லாம் எப்படி அவ்வளோ இன்ட்ரெஸ்டெல்லாம் பார்க்க மாட்டாங்க, ஆனால் அவங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க கண்டிப்பாக காண்டாவாங்க இந்த ஏ சர்டிஃபிகேட் கொடுத்தது பார்த்து. ஆனால் இப்போ ஒரு சில தேட்டரில் அதெல்லாம் கண்டுக்கிறதுல வச்சுக்கோங்க. இருந்தாலும் மோஸ்ட்லி பார்க்க முடியாதுல்ல, எவ்வளோ செக் பண்ணும்போதே பார்த்துட்டு தான் அனுப்புவாங்க. ஸோ அந்த மாதிரி பசங்கள்லாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, வெளியே போங்க. வெளியே போயிட்டு ஒரு ஸ்ட்ரைக் ஒன்று போடுங்க. முடிஞ்சா பஸ்ஸை கொளுத்திடுங்க, என்ன பண்ணுமோ பண்ணுங்கள். ஏன்னா தலைவர் படத்தை அது எப்படி எங்களால் பார்க்காம இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைக் பண்ணுங்கள், தப்பே கிடையாது. ஏன்னா சும்மா இல்லைங்க, எவ்வளோ டைம் வெயிட் பண்ணி கூலின்ற படத்துக்காக எல்லோரும் வெயிட் பண்ணுறோம். அப்படி இருக்கும்போது திடீர்னு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு குழந்தைங்க மனசில் இப்படி புண்படுத்தினா என்ன அர்த்தம் அது? அதாவது ஒரு காலத்துலலாம் இந்த ராஜா சின்ன ரோஜா, அன்னை ஒரு ஆலயம் படத்துலலாம் குழந்தைங்க ரஜினிக்கு பயங்கரமாக ஃபேன்ஸ் இப்போயும் தான் இருக்காங்க. அதனால தான் நான் சொல்கிறேன். ஏன்னா தலைவரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்களுக்கு மட்டும் இல்லை, குழந்தைங்க ரொம்ப ஆர்வமாகறாங்க. ஸோ அவங்களுக்குலாம் இது ஒரு பேர் இடி தானே. அதனால் எனக்கே அது கேட்கும் போது ஷாக் ஆகிடுச்சு. என்னடா ஏ சர்டிஃபிகேட்டா, தலைவர் பற்றி ஏ சர்டிஃபிகேட்டா? ஒரு சைடு இப்போ கூஸ் பம்ஸாக உள்ளே ஏதோ இருக்குது, வெறித்தனமாக இருக்கும் போதுன்னு இருந்தாலும் 18 வயசு கீழே இருக்கிறவங்க பார்க்க முடியாது அப்படின்னு நம்ம நினைக்கும் போது கொஞ்சம் ஃபீலிங்காக தான் இருக்குது. அது கொஞ்சம் பார்த்துட்டு முடிஞ்ச அளவுக்கு சர்டிஃபிகேட்டை சேஞ்ச் பண்ணால் கூட நல்லா தான் இருக்கும். ஆனால் பரவாயில்ல, எனக்கு தெரிஞ்சு நம்மளாம் இது சந்தோஷமாக அந்த படத்தை பார்க்க போகிறோம்னு நினைக்கும் போது கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. அந்த குழந்தைகள் தான் நான் சொல்கிறேன், கஷ்டப்படாதீங்க. கண்டிப்பாக ஓடிடியில் வரும், அப்போ நீங்கள் வீட்டில் உட்காந்து நல்லா பார்க்கலாம். அது வரைக்கும் தேட்டரில் நாங்களாம் என்ஜாய் பண்ணுறோம். கண்டிப்பாக உங்களுக்கு அதை ஷேர் பண்ணுவோம் அந்த எக்ஸ்பீரியன்ஸை. அதில் எந்த வித சந்தேகமும் கிடையாது. ஸோ கூலி ஆகஸ்ட் 14 எல்லோரும் வெயிட் பண்ணுங்கள். எஸ்பெஷலி தலைவர் ஃபேன்ஸு வெறித்தனம் பண்ணுறோம்.